வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமினர் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான நோட்டிஃபிகேஷன். அண்ட் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு R&D இன்ஸ்டிடியூட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ MOES, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் தான் சென்டர் ஃபார் மேரைன் லிவிங் ரிசோர்சஸ் அண்ட் ஈகாலஜி. ஸோ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் பேசிக்காக ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1 அண்ட் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2 அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்காக தான் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2 அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது வேகன்சி ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 40 இயர்ஸ் அப்படிங்கிறதும் மந்த்லி அமௌண்ட் வந்து 67,000 ப்ளஸ் HRAங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. MSc இன் கெமிஸ்ட்ரி ஆர் மெரைன் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல் ஓஷனோகிராஃபி ஒரு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து மினிமம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது PhD அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரி 1. ஸோ இதில் வரும்போது ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 56,000 ப்ளஸ் HRA அப்படிங்கிறத என்ரோல்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பொசிஷன் வந்து ஒரு பொசிஷன் தான் இருக்குது. MSc இன் மெரைன் பயாலஜி, மெரைன் சயின்ஸ், ஸ்வாலஜி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் 60% மார்க் எடுத்திருக்கணும். PhD வந்து உங்களுக்கு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டில் ஓஷனோகிராஃபி, கெமிக்கல் ஓஷனோகிராஃபி ஆர் மெரைன் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது அடுத்தது பார்த்தோன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டேட் வந்து ஏஜ், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து உங்களுடைய டியூ டேட்டை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு 30 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 30 டேஸ் தான் உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க்கிங்னா நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து எங்கே போய் இதுக்கான ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.cmlre.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா cmlre.vacancies@gmail.com நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.